குவார்டர் ஃபைனல் மேட்ச் அம்மன்பேட்டை விசஸ் பசுமலைப்பட்டி. ஸோ 2 ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க. 2.1க்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி செகண்ட் ஒன் நீ பாஸ் பண்ணால் நந்து ஸ்ட்ரைக்கில். தேர்ட் பவர் பிளேயர் போட சச்சின். நம்ம வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் ஒரு 2 ஓவருக்கு அப்புறம் தான் வீடியோ எடுக்கிறோம். சச்சினோட தேர்ட் ஒன். ஸோ இந்த முறையும் ஸ்ட்ரைட்டு தான் எடுத்துருக்காங்க. பவுலரே கேரி பண்ணுவார். இதுவும் டாட் பாலாக தான் மாறுவீங்க. ஸோ தேர்ட் பவர் பிளே ஓவரை இங்கே எக்ஸலண்டாக போட்டுட்ருக்காரு. ஃபோர்த் ஒன். ஸோ இந்த முறை கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபீல்டர் இருப்பாங்க. ஸோ வெரைட்டி வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டாப் ரகு. ஸோ ஒரு ரன் மட்டும் தான் ஓடுவாங்க. ஸ்ட்ரைக்கில் கோமித். நெக்ஸ்ட் ஒன். எஸ் வெல் டிஃபென்ஸ். இதுவும் டாட் பாலாக தாங்க மாறுவீங்க. ஒன் மோர் டாட் பால் இங்கே சச்சின். தேர்ட் பவர் பிளே ஓவரை எக்ஸலண்டாக போட்டுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த முறை பெரிய சரியாக ட்ரை பண்ணாரு. ஸோ குயிக்காக இருந்துச்சு சொல்லலாம். டாட் பாலாகவும் மாறி இருக்கு. கீப்பர் விக்கெட் ட்ரை பண்ணி இங்கே ஒரு ரன்னாக மாற்றிட்டாங்க டாட் பாலை. 10 ரன் அடிச்சிருக்காங்க அம்மன்பேட்டை. ஃபுல்லாக ஃபால்டிங்கில் 3 ஓவர் பவர் பிளே ஓவருமே சிக்கனமாக போட்டிருக்காங்க இங்கே பசுமலைப்பட்டி தளபதி. ஸோ 4வது போல நியூ பாலர் யங்ஸ்டர் ரகு. ரகு டு கோவிந்த். ரகுட ஃபர்ஸ்ட் ஒன். லெஃப்ட் எடுத்தாரு. இங்கே சான்ஸ் ஃபார் ஒரு ரன் மட்டும் தான் ஓடுவாங்க. ஒரு ரன்னே சொல்லி கட் பண்ணியிருப்பேன். இங்கே 2வது ட்ரை. இங்கே விக்கெட் ரன் அவுட்ல வெளில போறாரு நந்து. எப்போதும் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஒரு மிஸ் கம்யூனிகேஷன்ல அவரோட விக்கெட்டை லாஸ் பண்றாங்க. ஸோ 2வது விக்கெட்டை லாஸ் பண்றாங்க அம்மன்பேட்டை. ரகுவோட செகண்ட் ஒன். கண்டிப்பா போயிடும். அவுட்ஃபீல்ட் ஃபாஸ்டா இருக்கும். எஸ் பவுண்டரியும் போயிடுச்சு. இங்க ஸோ கோவிந்த் அவர் பேட்ல இருந்து இங்க முதல் 4 பதிவு பண்றாரு. இந்த முறை அடிச்சாருங்க. ரைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். எஸ் டிஸ்டன்ஸும் போயிடுச்சு. 6 போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறையை அடிச்சாங்க. இது கண்டிப்பா தாண்டி போகும். ஒன் மோர் 6 இங்க கோவிந்த். பேட்ல இருந்து இந்த ஓவர்ல பேக் டு பேக் 2 6 ஹாட்ரிக். டிஃபென்ஸ் மைண்ட் சார் குயிக்கா இருந்துச்சு. ரியாக்ட் பண்ணாரு. டாட் பாலா மாறும். கம்பேக் அந்த பவுலர். லாஸ்ட் ஒன். ஸோ இந்த முறையை அடிச்சாருங்க. கேப்ல போயிட்டு இருக்கு. ஃபீல்டர் வெரைட்டி வந்துட்டு இருக்காங்க. நல்ல ஸ்டாப். ஒன்னோட ஸ்டாப் ஆயிடுவாங்க. ஸோ இதோட 4வது ஓவர் முடிவுக்கு வருது. இந்த ஓவரை எக்ஸ்பென்சிவா மாத்திட்டாங்க கோவிந்த். ஓவருக்கு 32 ரன் அடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 22 ரன் போன ஓவரில் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாறி இருக்கு. 5வது ஓவர் அவருக்கு 2வது ஓவர் முகேஷ். அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவரை ஒரே ரன்ல பவர் பிளேல நல்லா போட்டிருந்தாரு. ஸோ இந்த ஓவர் இந்த முறை அடிச்சிருக்காங்க. ரைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இதை அடிச்சாருங்க. ஸோ கண்டிப்பா இதுவும் தாண்டி போகும். பேக் டு பேக் இங்க 2 6. ஸோ கோவிந்த் செகண்ட் ரவுண்ட்ல ஸ்டெம்ப் அட்டாக் வந்தாரு. குயிக்கா இருந்துச்சு. ஒன்னோட ஸ்டாப் ஆயிரம். சிங்கிள். ஸோ நல்லா பேட்டிங் இங்க. 2 6 அடிச்சாலும் அடுத்த பால் சேஃபா டிஃபென்ஸ் ஆடிட்டு போயிட்டாரு. பெரிய சாரி தேடாம. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அன்பு. ஸோ ரொம்ப நேரமா நான் சைக்கிள் இருந்தாரு. நெக்ஸ்ட் குயிக்கா இருந்துச்சு. குத்துறதுல லோ கீப்டாவே ஃபேஸ் ஆஃப் ஸ்டார்ட் பால். முகேஷோட லாஸ்ட் 2 மோர் 5th ஒன். ஸோ டிஃபென்ஸ் மேட்டு ஸோ கன்ஃபியூஸ் ஆனாரு சொல்லலாம். ஸ்கூப்புக்கான மாதிரி சிங்கிள் ஆடிட்டாரு. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன். டிஃபென்ஸ் மைண்ட் செட் தட்டி விட்டு ஒரு ரன் மட்டும் தான் ஓடுவாங்க. ஏன்னா சைக்க தக்க வைப்பாரு கோவிந்த். 5 ஓவர் முடிவுல 46. ஸோ தேவையான 2 ரன்னே சொல்லலாம். இங்க 3 பவர் பிளேல டாமினேட் பண்ணியிருந்தாலும் இங்க 2 ஓவர். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்கோரை கொண்டு போயிட்டாங்க. ஸோ நல்ல டார்கெட்டுக்கு 2வது ஓவர் போல. அவருக்கு 2வது ஓவர் ரகு. ஃபர்ஸ்ட் ஐயா அடிச்சிருக்காங்க. பிளாட் அதான் பெரிய சான்ஸ் ஃபார் கேட்ச். டிராப்புங்க இங்க. கையில பட்டு அம்பேர் செக் பண்ணி கொடுப்பாங்க. 6 கொடுத்துருக்காங்க. இங்க கையில பட்டு 6 போயிருக்கு. சின்ன மிஸ் ஃபீல். இங்க முகேஷ் எப்போதும் நல்லா பண்ணக்கூடிய ஃபீல்டர். லக்கி 6ன்னு சொல்லலாம். இங்க ஒரு லைஃபும் கிடைச்சு அது 6 ரன்னாவும் மாறி இருக்கு. செகண்ட் ஒன். ஸோ இந்த முறை அப்படி யாக்கருங்க. ஸோ ஒயிட்லைன் யாக்கர் ட்ரை பண்ணாரு. சூப்பராகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். டாட் பாலாக தான் மாறும். தேர்ட் ஒன்.
இந்த முறையும் அடிச்சிருக்காரு. கேப்ல தான் போவோம். ஃபீல்டர் வெரைட்டி வந்துட்டு இருக்காங்க. உதயா நல்ல ஸ்டாப். 1 சின்ன பம்பு இங்க 1 2 ரன்னா மாத்திட்டாங்க. இங்க கம்ஃபர்டபுள் 2ஆவே ஓடிட்டாங்க. லாஸ்ட் 3 மோர் சீதா அடிச்சாருங்க. கண்டிப்பா பேட்ல பட்டோட தெரியும், தாண்டியும் போகும். சாரி ஒரு டிஃபென்ஸ் மைண்ட் செட். ஸ்டார்ட் பண்ணலாம் மாறும். பிடிச்சிருந்தா கேட்சா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையை அடிச்சாங்க. இதுவும் தாண்டி போகும். இந்த ஆரோட இங்க 50 பதிவு பண்ணுவாரு. கோவின் செகண்ட் ரவுண்ட தொடர்ந்து இதையும் 50 போடுவாரு. இங்க கோவின் கண்டிப்பா இந்த செகண்ட் ரவுண்ட தொடர்ந்து இந்த மேட்சும் 50 போடுறாரு. 50 பதிவு பண்றாரு கோவின் இந்த ஆரோட. 6 ஓவர் முடியல 66 ரன். ஆல்மோஸ்ட் இங்க 11 ரன் ரேட் எடுத்து போயிட்டு இருக்காங்க. அவருக்கான ஃபர்ஸ்ட் ஓவர் சஞ்சய் டு அன்பு. ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்ட் எடுத்தாரு. குயிக்கரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கனெக்ட் பண்ணிருக்காரு. ஃபீல்டர் முகேஷ் பாலுக்கு வந்து கண்டிப்பா நல்ல ஒரு ஸ்டாப். சிங்கிள். செகண்ட் ஒன் சைக்கிள் கோவிந்த். ஷார்ட் பால் 6 ஸ்டாருங்க. இதுவும் தாண்டி போகும் கண்டிப்பா. 1 மோர் 6. அவங்க டீம் சைடே ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு. கோவின் அன்ஸ்டாப்பபிள் 6 பதிவு பண்ணிட்டு இருக்காரு. சோ 6ல டீல் பண்ணிட்டு இருக்காங்க. சஞ்சயோட தேர்ட் ஒன் 3-1. ஃபுல் சான்ஸ் பால். கண்டிப்பா ரிஸ்க் எடுத்துருக்கலாம். ஸோ 1 வரைக்கும் 1 ரன் இங்கே மிஸ் கம்யூனிகேஷன். ஸோ ஓவர் த்ரோ இங்கே 1 2 ரன் கண்டிப்பாக ஈஸியாகவே ஓடுவாங்க. ஸோ சின்ன தடுமாற்றம் இங்கே பசுமலைப்பட்டி தளபதி ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இதையும் அடிச்சிட்டாருங்க. இங்கே ஸோ இதுவும் தாண்டி போகும், அதுவும் மாறும். ஸோ லைன் நம்பர் செக் பண்ணி கொடுப்பாங்க. கோவி இது வரைக்கும் அவரோட இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வருது. 50+ ரன் பதிவு பண்ணி அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணி வெளில போறாரு. நல்லா பேட்டிங் சொல்லலாம். இங்க ஒருத்தார இன்னிங்ஸ் அவர் டீமுக்காக. நல்லா கேட்ச் இங்க முகேஷ் அவர் தான் ஒரு கேட்ச் டிராப் பண்ணியிருந்தாரு. 6 போய் இருந்துச்சு. ஸோ அவரோட விக்கெட்டை இங்க அவரே புடிச்சிட்டாருன்னு சொல்லலாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அஜித் ஸ்ட்ரைக்ல வந்த பந்தே அடிச்சிட்டாருங்க. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே வெளியில அடிச்சிட்டாரு. முதல் பந்தில இங்க பதிவு பண்றாரு இங்க அஜித். நெக்ஸ்ட் ஒன் சஞ்சயோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையை அடிச்சாரு. ஃபீல்டர் தெளிவா இருப்பாங்க. ரகு நல்ல ஒரு ஸ்டாப். சிங்கிள். 84 3 விக்கெட் லாஸ் பண்ணி அம்மன்பேட்டை. மேட்ச் 8வது ஒரு படம். நியூ பவுலர் சேவாக். ஃபர்ஸ்ட் ஒன் டாப் ஏஜ் தான் இருக்கு. ஸோ கீப்பர் மெனக்கட்டு இருக்காங்க. ஸோ நோ மேட்ச் லேண்ட் இங்க 1 ரன் மட்டும் ஓடியும் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பெரிய சார் ட்ரை ஹைட் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகல. ஸோ ஃபீல்டர் பவுலரே கேரி பண்ணிட்டாருங்க இங்க. ஸோ நல்ல ஒரு பவுலிங் சேவாக். தர்மா சூப்பர் பால்னு சொல்லலாம். இங்க டாட் பால் சேவாக் கையில இருந்து. இந்த ஓவர் நல்லா போட்டுட்டு இருக்காரு இது வரைக்கும். 4th ஒன் இந்த முறை டவுன் ட்ராக் போனாரு. கிளீன் போல்டுங்க இங்க. பையும் பதம் பார்த்துட்டாரு. ரெண்டாவது இந்த ஓவர்ல எடுத்து கொடுக்குறாரு இங்க சேவாக். ஸோ அவர் கையில இருந்து நல்ல ஓவர் இது வரைக்கும் அமைஞ்சிட்டு இருக்கு. ரிமைனிங் 2 பால்ஸ் இருக்கு. என்ன பண்றாரு பாக்கலாம் இங்க. சேவாக்கோட லாஸ்ட் 2 மோர். நீ பேச சரவணன் சைக்கிள இது கொடுத்தாரு. ஸோ தெளிவாகவும் போட்டாரு சொல்லலாம். டாட் பாலா தான் மாறி இருக்கு. எஸ் சூப்பர் ஓவர் இங்க சேவாக் கையில இருந்து. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் மட்டும் விட்டு அடுத்து கண்டினியூஸா 4 டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு. லாஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன். ஸோ சின்ன நிக்கு இருந்துச்சு. நல்ல ஸ்டாப்புங்க இங்க. அவருக்கான பிக் அப்பீல் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க. வாட் ஏ ஓவர் இங்க 3 ரன் விட்டு கொடுத்து சூப்பரா போட்டிருக்காரு. 26 ரன் எடுத்துக்கா. போன ஓவர் போட்ட சேவாக்
ஸோ 2 ரன்னில் போட்டு கொடுத்துருக்காரு. சூப்பர் ஓவர். ஸோ மற்ற ஓவரை கம்பேர் பண்ணல நல்ல ஓவர்னு சொல்லாங்க இங்கே. ஸோ ஸ்கோர் போயிட்டு இருந்துச்சு, அப்படியே ஒரு ஃப்ளோவை நிப்பாட்டாருன்னு சொல்லாங்க. பெரிய ப்ரெஷரும் போயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ பெரிய டிஸ்கஸ் இங்கே. ஸோ ரிமைனிங் உள்ள 2 ஓவர் என்ன பண்ணாலும் பார்க்கலாம் இங்கே. பசுமலைப்பட்டி 9th ஓவர் போட விக்கி டு அஜித். ஸோ பெரிய சரியான தேர்தல் தான் இருந்துச்சு. அந்த அளவில் விட்டு கொடுக்கல ஃபீல்டர் ரகு. ஸோ ஒன்னோட ஸ்டாப் ஆயிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுத்துட்டாரு, நல்ல த்ரோவும் அடிச்சிட்டாருங்க இங்கே. சிங்கிள் ஒன். ஸோ தெளிவாக கட் பண்ணாரு. 1 கண்டிப்பாக ஓடிடுவாங்க இங்கே. தேர்ட் ஒன். ஸோ சூப்பர் ஸ்டாப்புங்க இங்கே. லாஸ்ட் 3 மூவ் பெரிய எஜ்ஜி இருந்துச்சு. எஸ் சேவா நல்லா கேட்சுங்க இங்கே. நல்லா ஆடிட்டு பேட்ஸ்மேன் அஜித் அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணி வெளில போறாரு. சாந்தா டெத் ஓவரில் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. ஒயிலுக்கான விக்கெட் எப்படி இருந்துச்சு, டாட் பாலா தான் மாறி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த முறை பாடி அட்டாக் வந்தாரு, டாட் பாலா தான் மாறி இருக்கு. ஒன் மோர் டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது, 9வது ஓவர் முடிவில். ஸோ இந்த ஓவரே எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க இங்கே விக்கி. சேவாய்க்கு தொடர்ந்து விக்கியும் நல்ல ஓவர்னு சொல்லலாம். நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம் சேவாயை தொடர்ந்து இங்கே விக்கி. ஸோ லாஸ்ட் ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போட சேவாக். சரவணன் ஃபர்ஸ்ட் ஒன். குயிக்காக இருந்துச்சுக்கா, லோ கிப்டாகவும் போட்டாரு, டாட் பாலா தான் மாறும். ஸோ டாட் பிட் ஸ்டார்டிங்க லாஸ்ட் ஓவரா சேவாக். ஸோ சின்ன நிக்க இருந்துச்சு. விக்கெட் சூப்பர் ஓவர். இந்த ஓவர்லயும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு சேவாக். விவேக் சேவாக்கோட தேர்ட் ஒன். பெரிய சார் ட்ரை. ஸோ அந்த அளவு வித்து கொடுக்கல, இதுவும் டாட் பாலா தான் மாறும். 1 more டாட் பால். ஃபோர்த் ஒன். ஸ்லோயரா போட்டாருங்க தூக்கி தைரியமா, டாட் பால். 1 more குட் டெலிவரி இங்க சேவா கையில இருந்து. சூப்பரா போட்டு இருக்காரு இங்க. அவருக்கான 2வது ஓவரே ஃபர்ஸ்ட் ஓவரே நல்லா போட்டாரு, 2வது ஓவரையும் நல்லா போட்டுட்டு இருக்காரு. 4 டாட் பால பதிவு பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லாஸ்ட் ஓவர்ல. ரிமைனிங் 2 பால். ஸோ டார்கெட்டா டிசைட் கூடிய பந்து 2 பாலுமே. 5th ஓவர். ஸோ இத காசுல அடிச்சிருக்காரு ஃபீலர் சஞ்சய். 1 2 ரன் லெஸ் பண்றாங்களான்னு பார்த்தா சிங்களோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன். ஃபுல்லா மறி போனாரு, காலில் தான் பட்டிருக்கு. 1 ரன் தான் ஓடுவாங்கன்னு பார்த்தா இங்க மிஸ் ஃபீல். 1 2 ரன் லெஸ் பண்றாங்க. இங்க நல்ல த்ரோவா இருந்தா ரன் அவுட் ஆயிருந்திருக்கும். 1 2 3வது ரன் லெஸ் பண்றாங்களா. ஓடிட்டு இருக்காங்க இங்க. ஓடிட்டாங்க இங்க குட்டி. ஸோ குயிக்கரா ஓடி போய் அங்கேயே அடிச்சிட்டாரு. ஸோ 2 ரன் ஒரு விக்கெட்டோட இங்க முடிவு வருது. இன்னொரு ஓவரை இங்க 3 ரன்ல போட்டிருக்காரு. 1 more நல்ல ஓவர். இங்க லாஸ்ட் 3 ஓவரா இங்க 2 ரன் ஃப்ளோவை கம்மி பண்ணிட்டாங்க. 89-90 டார்கெட்ல பசுமலைப்பட்டி. பேர் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ அப்பு மற்றும் குட்டி. ஸோ குட்டி 110 ரன் செகண்ட் ஓவரில் துண்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அதே மாதிரி அப்பும் 50 அடிச்சிருந்தாரு. ஸோ இந்த இன்னிங்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். 92 91 டார்கெட். ஸோ அந்த சைடும் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயர் போட கோவிந்த், ஸ்ட்ரைக்ல அப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்ட் எடுத்தாரு, டாட் பாலா தான் மாறும். டாட் பீட் ஸ்டார்டிங் செகண்ட் இன்னிங்ஸ் அம்மன் பேட்டை. செகண்ட் ஒன். ஸோ இந்த முறை டாட் அட்டாக் போய் தூக்கி விட்டாரு சொல்லலாம். ஃபீல்டர் விரட்டிட்டு இருப்பாங்க. ஸோ 1 2 ரன் கண்டிப்பா லைன் பண்ணிடுவாங்க. 2 ரனோட இங்க ஸ்கோர் கார்டை ஸ்டார்ட் பண்றாங்க பசுமலைப்பட்டி. அவனோட செகண்ட் இன்னிங்ஸ். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த முறை அப்படியாக்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கனெக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஸ்டாப் கூட சொல்லு. இங்க சின்ன பம்பளுங்க மிஸ் லக்கி பவுண்டரியும் போயிடுச்சுங்க இங்க. எஸ் பவுண்டரி, லக்கி பவுண்டரி இங்க ஆட் ஆகுது. இங்க அப்பு பேட்ல இருந்து இந்த முறை நல்லா அடிச்சாரு. அவுட்டுக்கான பிக் அப்பீல் இருக்கு. டாட் பாலா தான் மாறும். கம்பேக் அந்த பவுலர். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஒரு இன்சைட் சின்ன மிஸ் இங்க ஓடி எடுத்துட்டு இருக்காங்க. 1 ரன் லெஸ் பண்ணிருக்காங்க. 2 ரனும் இங்க லெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ குயிக்கா இருப்பாரு எப்போதுமே ரன்னிங்ல. ஸோ அப்பு யங்ஸ்டர்ஸ் 2 பேருமே. இதோட லாஸ்ட் ஒன் அப்படியாக்க குயிக்கா இருந்துச்சு குத்து நேரத்துல இருந்து. நல்ல பால் இங்க டாட் பால். ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர். ஸோ அந்த லக்கி பவுண்டரினா சூப்பர் ஓவர்னு சொல்லலாம். பவுண்டரியே போயிருந்தாலும் நல்ல ஓவர். 8 ரன்ல போட்டிருக்காரு. எந்த விக்கெட்டுமே லாஸ் பண்ணாம. பிளேயர் போட தர்மா, சைக்கிள குட்டி. ஸ்டாப்பேஜ் தான் ஆயிருக்கு. ஆயிட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகிற சான்ஸ் ஒரு கேட்ச்.
கேட்சிங்க. ஸோ குட்டி ஸோ இன்னைக்கு இடையில எந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணி போறாரு. ஸோ மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணி வெளில போறாரு. சச்சின் சைக்கிள் வர்மாவோட செகண்ட் பால். ஸோ இந்த முறை டிஃபென்ஸ் மைண்ட் செட் ஒரு லாஃப்டடா ஆனாரு. எடுத்து அடிச்சுன்னா கண்டிப்பா ரன்னோட தான் இருந்திருக்கும். குயிக்கா ரியாக்ட் பண்ணாரு. இருந்தாலும் இங்க ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. அப்படியாக்க ஸ்ட்ரெயிட்டாவே எடுத்து வந்து காலில் போட்டாருன்னு சொல்லலாம். டாட் பாலா தான் மாறும். ஃபுல்லா மறுபடி போனாரு. குயிக்கரா இருந்துச்சு. ஒரு ஹெலிகாப்டர் ஆட பார்த்தாரு. குயிக்கரா இருந்துச்சு. பால் அதிவேகமா போட்டாருன்னு சொல்லலாம். டாட் பால் 2 more. இந்த முறை அடிச்சாரு. நல்ல ஒரு ஸ்டாப்புங்களே. சின்ன பம்பல் ஆனிச்சு. இங்க ஒரு ரன்னா மாத்திட்டாங்க. லாஸ்ட் பால். ஒரு லாஃப்டடோ கமிட்டட் ஷாட்டாவே இருந்தாரு. டாட் பால். ஸோ ஒரு நல்ல ஓவர் செகண்ட் பவர் பிளே ஓவரை எக்ஸலண்டா போட்டிருக்காரு. ஸோ 2 ரன்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்து மெயின் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. இங்க பசுமலைப்பட்டி தேர்ட் ஓவர் போல கோவிந்த் ஃபர்ஸ்ட் ஓவர் 2வது ஓவர். ஸோ எடுத்துட்டாரு. இடன் ட்ரை பண்ணாரு. டாட் பாலா தான் மாறும். ஸோ தேர்ட் ஓவர் இங்க டாட் ஸ்டார்ட் இங்க கோவிந்த் அவர் கையில இருந்து இந்த முறை குத்துறது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுங்க. குயிக்காவும் இருந்துச்சு. டாட் பாலாவும் மாறும். இந்த தேர்ட் ஒன். இந்த முறையும் அதே பால் தான். டாட் பாலா தான் இதுவும் மாறும். 1 more டாட் பால். 3வது டாட் பாலை பதிவு பண்றாரு கோவிந்த். ஸ்டெப் அவுட் பண்ணி தெளிவாக ரன் பண்றாருங்க பாயிண்ட்ல. ஃபீல்டர் தலைக்கு மேல பவர் பிளே. பாலும் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. போயிடுமா? போயிடுச்சுங்க. இங்க அப்பு பேட்ல இருந்து 2வது நான் ரீவன். இந்த முறை டவுன் அட்டாக் போனாரு. குயிக்காவே இருந்துச்சு. லோ கிப்டாவே போட்டாரு சொல்லலாம். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஹைட் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். நல்ல கேட்ச் தர்மா. சூப்பர் கேட்ச். ஒரு சீனியர் பிளேயர் சச்சின் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாரு. கண்டிப்பா கேட்சுக்கான வாய்ப்பு பிடிச்சிட்டாருங்க. இங்க சச்சின் அவரோட விக்கெட்டை இங்க லாஸ் பண்ணி வெளில போறாரு. செகண்ட் ஒன் நீ பஸ் பண்ணா முகேஷ். ஒரு லோ ஃபுல் டேப் தரோட தரையா அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் வரவங்களே இங்க 1 2 ரன் கண்டிப்பா லெஸ் பண்ணுவாங்க. கம்ஃபர்டபுள் 2-ஆ மாத்திட்டாங்க. தேர்ட் ஒன் ஸ்டம்ப் அட்டாக் வந்தாரு. குயிக்கராவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். டாட் பால். லாஸ்ட் 3 more. இந்த முறையும் பெரிய ஷாட்டுக்கு நல்லா போட்டாருன்னு சொல்லலாம். இங்க டாட் பால் ஆகும் மாறுவீங்க. நந்து அவர் கையில இருந்து நல்லா போட்டுட்டு இருக்காரு இது வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஃபுல் டாஸா அடிச்சிருக்காரு. தாண்டி போயிருமான்னு பார்த்தா 1 monthsல போயிடுச்சு. இங்க பவுண்டரி. முகேஷ் அவர் பேட்ல இருந்து முதல் பவுண்டரியை பதிவு பண்றாரு. கீப்பரே கேரி பண்ணுவாரு. நல்ல விக்கெட்டுங்க. இங்க 1 more விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாரு. இங்க நந்து ஒரு பவுண்டரியே விட்டு கொடுத்தால் நல்ல ஓவர் 6 ரன்ல போட்டிருக்காரு. ஓவருக்கு 22 ரன் அடிச்சிருக்காங்க பசுமலைப்பட்டி. 5வது ஓவர் அவருக்கான முதல் ஓவர். அஜித் இந்த வாட்டி வித்து கொடுத்தாரு. தெளிவாகவும் கனெக்ட் பண்ணிருக்காரு. 1 பவுன்ஸ்ல நல்ல ஒரு ஸ்டாப். 1 2 ரன் கண்டிப்பா லெஸ் பண்ணுவாங்க. சூப்பர் ஸ்டாப் இங்க அஜித்தோட செகண்ட் ஒன். சாப்பிட்டு யாக்க சூப்பர் எஃபர்ட் பட் இருந்தாலும் மிஸ் பண்ணிருக்காரு. 1 ரன் 2 ரன் லெஸ் பண்றாங்க. இதையும் 2 ரன்னா மாத்திராங்க. தேர்ட் ஒன். சேர்ந்த முறை ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் வந்து நல்ல கேட்சுக்காங்க. பிரபு அவரோட விக்கெட்டை இங்க ஏரியாவே லாஸ் பண்ணி வெளில போறாரு. ஒரு 60 ட்ரை கனெக்டும் பண்ணாரு. போயிருக்காங்க. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே இங்க பவுண்டரியை பதிவு பண்றாரு ரகு. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே இங்க பவுண்டரியை பதிவு பண்றாரு ரகு. லாஸ்ட் 2 more. ஃபுல்லா மறிக்க போய் இதே ஆடிட்டாருங்க. ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸும் போயிருக்கா. எஸ் போயிடுச்சு. ரகு அவர் பேட்ல இருந்து இங்க 6. கண்டிப்பா இருக்கும். 2 பதில 10 ரன் குயிக்கா பதிவு பண்ணிட்டாரு. இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவா மாறுன்னு சொல்லலாம் கொஞ்சமா. இந்த முறை சுவிட்ச் திரும்புவாரு. நல்லா போட்டாரு சொல்லலாம். கம்பேக் இருந்த பவுலர் ஓவருக்கு 5 விக்கெட் லாஸ் பண்ணி 36 ரன் அடிச்சிருக்காங்க பசுமலைப்பட்டி. 5 ஓவருக்கு 55. ஓவருக்கு 11 ரன் ரேட் தேவை. என்ன பண்றாங்க பார்க்கலாம். மேட்சுக்கான 6வது ஓவர் அவருக்கான 2வது ஓவர். தர்மா சைக்கிளா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாரு. இன்சைடு வச்சுங்க போல்டுலயும் பட்டுருச்சு. விக்கெட். உதயா அவரோட விக்கெட்டை இங்க லாஸ் பண்றாரு.
நீ பேட்ஸ்மேனா வந்த முதல் பந்தயம் அடிச்சிருக்காருங்க. ஃபைட்டும் மேற்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா. எஸ் போயிடுச்சு. இங்க யாரு மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலர் விக்கி 6 பேட்ல இருந்து ஒரு 6. இது மாதிரி எக்கச்சக்க பவுண்டரிஸ் இன்னும் தேவை. நெக்ஸ்ட் இந்த முறை அடிச்சாரு. டாப் எஜ் தான் இருக்கு. ஸ்டாப் ஆவாங்க. எஸ் டாட் பாலா தான் மாறி இருக்கு. பெரிய பேட்ஸ்விங் இருந்துச்சு. நல்லா போட்டேன்னு சொல்லலாம். இங்க டாட் பாலா மாறி இருக்கு. நெக்ஸ்ட் இந்த முறை விட்டு தட்டுன்னு செல்லமா கட் பண்ணிருக்காரு. ஒரு ரன் மட்டும் தான் ஓடுவாங்க. சிங்கிள். லாஸ்ட் ஒன் சைக்கிள் ரகு ஃபுல்லா மறுபடி போய் தெளிவா ஆடி இருக்காரு. வெரைட்டி வந்துட்டு இருக்காரு. 1 bounce 2 bounceல பவுண்டரி போயிடுச்சு. இங்க சோல்மோர் பவுண்டரி. இங்க ரகு பேட்ல இருந்து ஒரு யங்ஸ்டர் இங்க கலக்கிட்டு இருக்காரு. 4 பந்துக்கு 14 ரன் ஆடி இருக்காருன்னு சொல்லலாங்க. 7 ரன். இந்த ஓவருக்கு தேவையான ரன் ரேட் 11 ரன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ரிமைனிங் உள்ள 4 ஓவருமே 11 ரன் ரேட் எடுத்து போகணும். ஸோ என்ன பண்றாங்க பார்க்கலாம். இங்க பெரிய டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு இங்க அம்மன்பேட்டை அணியில இருந்து. ஸோ மேட்சுக்கான 7வது ஓவர், அவருக்கான 2வது ஓவர். இங்க நந்து வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல விக்கி இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒனே குயிக்கரா இருந்துச்சு. கமிட்டட் ஷாட் ஆட பார்த்தாரு. டாட் பாலா தான் மாறி இருக்கு. இந்த முறை ஃபுல் டாஸ் ஸ்டாப் ஏஜ் ஆயிருக்கு. ஸோ குத்துனா ஃபாஸ்டாகவும் இருக்கும். எஸ் ஃபீல்டர் விரட்டிட்டு இருக்காங்க. போயிருமா? எஸ் போயிடுச்சுங்க. இங்க லக்கி பவுண்டரி சூப்பர் ஸ்டாப். இங்க ஃபீல்டர் பார்த்து சேஃபாவே விளையாடுங்க. 6 பேட்ல இருந்து ஒரு 6 இனத்தை வந்து ஒரு 4 பதிவு பண்றாரு. நந்தோட 3rd ஒன். இந்த முறை பெரிய சாட்டிக்கான தேடல் தான் இருந்துச்சு. நல்லா போட்டிருக்காரு. இங்க டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃபீல்டர் தெளிவா இருக்காரு. நல்லா ஒரு ஸ்டாப் சிங்கிள். சைக்கிள் ரகு லோ ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிருக்காரு சொல்லலாம். ஃபுல் ஃபேஸ்ல டாட் பாலா தான் மாறி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சுச்சிக்கு ஸ்ட்ரைட்டாவே நோ பாலும் கொடுத்துருவாங்க. சிங்கிள் பால். விக்கி சைக்கிள் இருப்பாரு. ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடிட்டாருங்க. ஃபைட்டும் போயிருக்கு. கண்டிப்பா தாண்டியும் போகும். எஸ் போயிடுச்சு. இங்க 6. விக்கி 6 பேட்ல இருந்து 2வது 6 பதிவு பண்ணாரு. ஃப்ரீ ஹிட் பாலையும் தெளிவாகவும் அடிச்சிட்டாரு. இந்த ஓவருக்கும் தேவையான ரன் ரேட்டு இங்க வந்துருச்சுங்க. ஓவருக்கு 60 ரன் அடிச்சிருக்காங்க இங்க பசுமலைப்பட்டி. 3 ஓவருக்கு 31 ரன். ஓவருக்கு 10 ரன் ரேட்டு. என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். மேட்சுக்கான 8வது ஓவர் போல நியூ பவுலர். 8வது போல அவருக்கான ஃபர்ஸ்ட் ஓவர் புண்ணியமூர்த்தி ஃபர்ஸ்ட் ஒன். நோ பால் ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துருவாங்க. இங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இங்க ஸ்லோ பால் பிளஸ் பவுண்டரி. உதிரி வேலை 5 ஓட்டங்க இங்க ஆட் ஆகுது. எந்த பாலுமே போடாம 5 ரன் இங்க லக்கியா ஆட் ஆகுதுன்னு சொல்லலாம். மேட்சோட மூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரகு ஒரு யங்ஸ்டர் ஃப்ரீ ஹிட் பால். இதுவும் ஃபுல் டாஸ். இதுவும் போயிடும் தெரிச்சு. சோல்மோர் நோ பால். இதுவும் 5 ரன் ஆட் ஆகும். பாலே போடாம இங்க 10 ரன் ஆட் ஆயிடுச்சுங்க. இங்க ஃப்ரீ ஹிட் பால். போன பால் ஒரு வைடு. ரீவன் ஃப்ரீ ஹிட் பால். அப் டு யாக்கர் தெளிவா வந்தாரு. கேப்ல போயிட்டு இருக்கு இது வரைக்கும். நந்து அண்டர்ல வந்து நல்ல ஒரு ஸ்டாப். சூப்பர் த்ரோ. இங்க 1 2 ரன் லெஸ் பண்ணிட்டாங்க. இங்க ஒரு பாலுக்கு இங்க மொத்தமா 13 ரன் ஆட் ஆகுது. ஒரு பாலுக்கு. செகண்ட் ஒன் ஃபுல்லா சஃபுல் பண்ணாரு. சஃபுல் பண்ணி பார்த்து ஆடிஸ்டாருங்க. கண்டிப்பா தாண்டியும் போகும். 6 ரகு இயர்லியா நல்லா விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன். ஒரு யங்ஸ்டர்ஸ் அவங்களோட விக்கெட் லாஸ் பண்ணாங்க. ஒரு யங்ஸ்டர் இங்க வந்து உள்ள கலக்கிட்டு இருக்காங்க. ரகு பண்றாங்க. நெக்ஸ்ட் பவுலரா லெஃப்ட் ஆர்ம்ல விவேக். ஒரு ஸ்கூப் கிளீன் பால்டுங்க. விக்கெட்டை எடுத்திருக்காரு. ரகு நல்லா ஆடிட்டு தான் பேட்ஸ்மேன். அவரோட விக்கெட்டை இங்க லாஸ் பண்ணி வெளில போறாரு. சேவாக் பவுலிங்ல ஒரு கலக்கு கலக்கிட்டு பேட்டிங் என்ன பண்ற பாக்கலாம். இங்க ஒரு வேரி பை ஸ்கூப் ஆடி இருக்காரு. ரோமான்ஸ் தான் ஆகும். 1 2 ரன் கண்டிப்பா லெஸ் பண்ணுவாங்க பார்த்தா. எஸ் அந்த எண்ட்ல விக்கெட்டா. எஸ் நெக்ஸ்ட் ஒன். இந்த வாட்டியும் ஏறி போய் மறைச்சிருக்காரு. ஸோ பவுண்டரிக்கான வாய்ப்பு பால் இங்க ஸ்டாப் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். 1 2 ரன் 3 ரன் இங்க ரெஸ்ட் பண்றாங்க. ஓடிட்டாங்க. இங்க 3 ரன் ஓடி எடுக்கிறாங்க. ஒரு ஃபுல் டாஸ் ஒரு டிஃபென்ஸ் மைண்ட் செட் தான்
1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ்லாம் ஃபீல்டர் விரட்டி போயிட்டுருங்க. ஸோ பவுண்டரி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 1 2 ரன்னையும் ஓடி எடுத்துருவாங்க. 2 இதோட இந்த ஓவர் எண்டு. ஸோ இந்த ஓவரை எக்ஸ்பென்சிவாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ மேட்ச்சு அவங்களுக்கு தேவையான உமன் சேஞ்சிங்க ஓவரா மாதிரி இருக்கு இங்கே பசுமலைப்பட்டி அன்னைக்கு. மேட்ச் ஓவர் போட இங்கே அஜித் போன பால் ஒரு சிங்கிள் போயிருக்கு. ஒரு சூப்பர் ஆட பார்த்தாரு. சிங்கிள் ஸ்ட்ரைக்ல விக்கி ஒரு குயிக்கலா இருந்துச்சு. டாட் பாலா மாதிரி இருக்கு. இந்த முறை ஆடிச்சாருங்க. இது கண்டிப்பா தாண்டியும் போவோம். ஸோ இந்த ஆரோட மேட்சை வின் பண்றாங்க பசுமலைப்பட்டி. ஸோ விக்கி இங்க வெல் பிளேடுன்னு சொல்லலாம்.